நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற பெரிய தலைப்பில், ஒட்டுமொத்தமான தலைப்பில் பல உபதலைப்புகளில் எனது சிந்தனையை நான் வாரந்தோறும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது. முதல்ல அந்த பகுதியை படிக்கிறேன். இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். இது அந்த நற்செய்தியினுடைய ஒரு பகுதி. இந்த 72 பேரும் என்னுடைய பார்வையில் இயேசுவின் சீடர்களாக எனக்கு தோன்றவில்லை. குறிப்பாக ஒரு 72 பேரை எடுத்து தான் போக இருந்த இடங்களுக்கு முன்னோடியாக இவர்களை அனுப்புகிறார். இறைவாக்கை எடுத்து சொல்ல அவருக்கு இயேசு ஒரு அருமையான உஜுபகத்தை பயன்படுத்துகிறார். ஓநாய்களிடம் ஆட்டுக்குட்டியை அனுப்புவது போல அனுப்புகிறேன். ஒரு இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒரு உருவகம். இந்த வேலையாட்களோ அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவன் இந்த சொற்றொடரை நாங்கள் எடுத்து திரு அவையில் எடுத்து பலர் இதை குருத்துவ துறவற அழைத்தலுக்காக பயன்படுத்துவது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு வரும் ஒரு செயல்பாடு. இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நாங்கள் சில வசனங்களை எங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து அது எங்களுக்கு ஏற்ற மாதிரி விளக்கங்களை கொடுத்து பயன்படுத்துகிறோம். அறுவடை மிகுதி, அந்த அறுவடை என்ன? இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய தேவை என்ன? எப்படிப்பட்ட இடங்களுக்கு அனுப்ப விரும்புகிறேன்? ஓநாய்கள். இந்த ஓநாய்கள் எல்லா இடமும் இருக்கிறார்கள். அரசியலிலும் இருக்கிறார்கள், மதங்களிலும் இருக்கிறார்கள், சமூகத்திலும் இருக்கிறார்கள், சில வேளை வீடுகளிலும் இருக்கிறார்கள். ஒரே வீட்டில் அவர்களிடம் இயேசு அனுப்புகிறார் இந்த ஆட்டுக்குட்டிகளை. யார் இந்த ஆட்டுக்குட்டி? இறைவாக்கினர்கள், ப்ராஃபட்ஸ். முன்பு நாங்கள் தீர்க்கதரிசிகள் என்ற சொல்லை பயன்படுத்தினோம். ஏன் அனுப்பினார்? அவர்களுக்கு மோட்ச ராஜ்யம் அவசியம். அதாவது அவர்கள் மனம் மாற வேண்டும். நேரடியாக சொல்லுங்கள், நீங்கள் மனம் மாற வேண்டும். அப்படி சொன்னால் இந்த ஓநாய்கள் விட்டு வைப்பார்களா? அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. ஆகவே இந்த குருக்கள் துறவிகள் எல்லாரும் இறைவாக்கினர்கள் அல்ல. அவர்களுக்கு குறுக்கப்பட்ட சில பணிகள் உண்டு. பெரும்பாலும் ஆராதனைகள், வழிபாடுகள் நடத்துகிறார்கள், கல்லூரியில் படிப்பிக்கிறார்கள், பாடசாலைகள் படிப்பிக்கிறார்கள், சமூக சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது யாரும் செய்யலாம். இதற்கு ஒரு 72 சீடர்கள் தேவையில்லை. ஆகவே அதை அழைத்தலாக நான் பார்க்கையில், அழைத்தல் ஒரு ஆழமான ஒன்று, கடினமான ஒன்று. ஓநாய்களிடம் அனுப்புகிறேன். இந்த நாட்டை எடுத்துக்கொள்ளும். இந்த நாட்டில் நீங்கள் பரவலாக எல்லா நாடுகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இஸ்ராயேல் பலஸ்தீன மக்களை மோட்டுத்தனமாக, மூர்க்கத்தனமாக கொலை செய்கிறார்கள், தரைமட்டமாக்குகிறார்கள். அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு யாரை அனுப்புவது? எப்படிப்பட்ட இறைவாக்கினர்களை அனுப்புவது?
ஓநாய்கள் ஆட்டுக்குட்டியை விடுவார்களா? பலஸ்தீனர்களுக்காக நான் பேச இங்கே வரையில்லை. அவர்கள் எங்களை காட்டி கொடுத்தவர்கள், தமிழினத்தை காட்டி கொடுத்தவர்கள். அதனால் நாங்கள் பழி வாங்கக்கூடாது. இன்றைக்கு அவர்கள் கஷ்டம் பொழுது அவர்கள் குரல் கொடுப்பது தான் இறைவாக்கினர். முதல் இந்த இறைவாக்கினர் யார் என்பதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதில் நிறைய இறையல் எழுதியிருக்கிறார்கள். சுருக்கமாக 3 விடயங்கள். 1, அழுவாரோடு அழுவது கருணை, கூட இருத்தல். 2வது, குரலற்று அடிமையாக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்கு குரலாக இருப்பது, வாய்ஸ் டு த வாய்ஸ்லெஸ். முதலாவது அவ்வளவு கடினம் அல்ல, 2வது கொஞ்சம் கடினம், 3வது மிக கடினம். தவறு என்று எங்கு நீங்கள் ஒன்றை பார்க்கின்றீர்களோ அது தவறு என்று சொல்லுங்கள், உண்மையை உண்மை என்று சொல்லுங்கள். அது மிகவும் கடினம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டு ஒரு உச்சக்கட்ட நிலையில் நாங்கள் இருக்கிறோம். கலாச்சாரத்தில் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், தொழில்நுட்ப ரீதியாக ஒரு உச்சக்கட்டம், கலாச்சாரத்தில் நாங்கள் கீழே தான் போய் கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட நாடுகளுக்கு சென்று இறைவாக்கினர்கள் இறைவாக்கு சொல்ல முடியுமா? மிக மிக கடினம். அதுதான் வேலையாட்கள் குறைவு. ஒரு சிலர் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. எங்கள் மத்தியில் கூட சில குருக்கள் இருக்கிறார்கள், சில துறவிகள் இருக்கிறார்கள், சில மத தலைவர்கள் இருக்கிறார்கள். நான் பேர் சொல்ல விரும்ப இல்லை. அண்மையில் கூட எங்களுடைய யாழாயர் செம்மணிக்காக குரல் கொடுத்தார். இல்லாமல் இல்லை, ஆனால் பெரும்பான்மையும் இல்லை. இன்றைக்கு எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ குரல் கொடுக்கிறார், துணிந்து குரல் கொடுக்கிறார். அவருக்கு முன்னிருந்த திருத்தந்தை போப் பிரான்சிஸ் தெளிவாக குரல் கொடுத்தார். அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், மட்டம் தட்டப்பட்டவர்கள், அது டொனால்ட் ட்ரம்பாக இருந்தால் என்ன, புட்டினாக இருந்தால் என்ன, அவர்கள் பின்வாங்க இல்லை. அவர்கள் தான் இறைவாக்கினர்கள். நிறைய பணி இருக்கு, அதான் அறுவடை மிகுதி. ஆனால் இப்படிப்பட்ட வேலையாட்கள், இப்படிப்பட்ட இறைவாக்கு சொல்லக்கூடியவர்கள் மிக அரிதாகத்தான் இருக்கிறார். அதுதான் அந்த வீடு சிறப்பான ஒரு அழைப்பு. நான் இந்த செம்மணியை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். இன்றைக்கு செம்மணி எங்கள் நாட்டில், எங்கள் நாடு என்று சொல்ல முடியாது, எங்கள் பகுதியில் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அதை பற்றி நிறைய பேர் சொல்கிறார்கள். கேட்பதற்கு மிக மிக துன்பமாக இருக்கிறது, துயரமாக இருக்கிறது. ஒரு நீதி இல்லையாண்டு கேட்குற அளவுக்கு நாங்கள் எல்லோரும் அழுகின்றோம். ஆனால் இங்கு சமூக வலைத்தளங்களிலும் சரி, எங்களுடைய நாளேடுகளிலும் சரி சொல்லப்படும் அந்த விடயங்கள், முக்கியமான விடயங்கள், உண்மையான விடயங்கள் தென்னகத்தில் கேட்கின்றதா? தென்னக ஊடகவியலாளர்கள் இதை எடுத்து சொல்லுகிறார்களா? ஏன் இப்படி செம்மணி போன்ற ஒரு இடத்துக்கு தென்னக ஊடகவியலாளர் படையெடுக்கவில்லை? இது பெரிய செய்தி, நாட்டுக்கு ஒரு பெரிய செய்தி. ஏன் வரையில்? இப்போ ஊடகவியலாளர்கள் கூட இனத்துவசம்தான் சொல்ல, அவர்கள் இறை வாக்கினர்கள் அல்ல. எங்கள் ஆயர் எடுத்து சொன்னார், அவர் தமிழைத்தான் சொன்னார். அது தென்னகத்தில் இருக்கும் ஆயர்களுக்கு போகவில்லையா? தென்னக அரசியல்வாதிகளுக்கு போயிருக்கே, எப்படி தெரியும்? அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட பதில்? நீங்களே கொண்டு போட்டு நீங்களே புதைச்சி என்று சிலர் சொன்னார்கள். இன்னும் சிலர் எங்களுக்கு புத்திமதி சொல்ல வரார்கள். பிரசங்கம் பழையதெல்லாம் போட்டும் நாங்கள் எதிர்காலத்தை பார்ப்போம். இது பிரசங்கத்தில் சொல்கிறது. அது சொன்னவரின் வாழ்க்கையை பார்க்கணும். அப்போ இப்போ மடுவில் ஒரு பெரிய திருவிழா நடந்தது அல்லவா? எவ்வளோ ஆயிரம் மக்கள் அங்கே போனாங்க, லட்சக்கணக்கான மக்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்கின்ற கேள்வி, அந்த லட்சக்கணக்கான மக்கள் சிங்களவர்களும் தமிழரும் அருகருகே இருந்து வழிபாடு ஈடுபட்டார்கள். ஆனால் தமிழர்களுக்கு நடந்த கொடுமையையும் நடக்கும் கொடுமையையும் அவர்களுக்கு கேட்கவில்லையா?
ஏன் தென்னகத்து ஆயர்கள் யாருமே இங்கு வரவில்லை? ஒரு ஆயசத்தில் ஓடிவாரார்கள். இவ்வளவு மக்கள் அழிக்கப்பட்டு குழந்தைகள் அந்த பொம்மையை காட்டினார்கள். இந்த பொம்மையை காட்டுற பொழுது ஒரு உடலை காட்டுறதை விட மிகவும் பதைப்பதைப்பாக இருக்கிற ஒரு விடயம். ஏன்? அந்த பொம்மைக்கு அந்த குழந்தை எவ்வளவு உறவு இருந்திருக்கும். ஒருவராவது குரல் கொடுக்கவில்லையே. அப்போ இவர்களுக்கெல்லாம் அடைத்தல் இருக்கா? இல்லை. இவர்கள் சீடர்கள் அல்ல. இவர்கள் ஏதோ ஒரு தொழிலே ஏதோ ஒரு பணியில் இருக்கிறார்கள். இறைவாக்கினர்கள் அல்ல. ஆனால் நிறைய வேலை இருக்கு, அறுவடை மிகுதியாக இருக்கு. ஆனால் வேலையாட்கள் கிடையாது. யார் இந்த வேலையாட்கள்? இறைவாக்கினர்கள் இல்லை. இன்றைய காலகட்டத்துக்கு எடுத்து சொன்னால் அப்போ இந்த மாதிரியான பாரபட்சத்தோடு இருந்து கொண்டு எங்களுடைய இன்றைய அரசு எல்லோரும் சமத்துவம் என்று சொன்னார்கள். அதை நானும் நம்பினேன். எங்கே சமத்துவம்? ஏன் 4 ரூபா ஓடி வரவில்லை? இது ஒரு பாரதூரமான விடயம். அவருடைய ஆட்சிக்கு நடந்தது என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அவருடைய ஆட்சியில் தான் நான் இந்த புதக்குழியை பற்றி பேசுகிறோம். ஆளு செய்கிறார்கள். ஏன் வரை இல்லை? சட்டத்துறையில் ஏன் வரை இல்லை? அறுவடை மிகுதியாக இருக்கு. எங்கள் நாட்டில் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் இருக்கு. நாங்கள் இன்றைக்கு உக்ரைனை பார்த்து உக்ரைன் மக்களுக்காக பரிதாபப்பட்டு குரல் கொடுக்கிறோம். அதே உக்ரைன் மக்கள் தான் எங்களை கொண்டார்கள். உக்ரைன் மக்கள் என்று சொல்லுவதை விட உக்ரைன் போர் வீரர். அதற்காக நாங்கள் பழி வாங்கவில்லை, பழி வாங்கக்கூடாது. அது தப்பு. இன்றைக்கு அவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். எங்குதான் மக்கள் பாதிக்கப்பட்டால், அடக்கப்பட்டால், ஒடுக்கப்பட்டால், அழிக்கப்பட்டால் அதுக்கு குரல் கொடுக்க வேண்டும். நீதி நிலைநாட்ட நாங்கள் முன்வர வேண்டும். ஆனால் ஓநாய்கள் நிறைந்த நாடு, ஓநாய்கள் நிறைந்த உலகம். அங்கு ஆட்டுக்குட்டியை அனுப்புவதுதான் பிரச்சனை. அடித்து கொன்று போடுவார்கள். எங்களோட விவிலியத்தை பார்க்குற பொழுது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, நம்ம பெருசாக பழைய ஏற்பாடு பற்றி பேசுவது கிடையாது. ஆனால் ஒரு வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது பெரும்பாலும் எல்லா தீர்க்கதரிசிகளும் எல்லா இறைவாக்கினர்களும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது எங்களோட தமிழ் வரலாற்றை பார்க்கும் பொழுது, சேர சோழ பாண்டியன் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, அந்த செய்தி சொல்ல வரான மெசேஞ்சர்னு சொல்கிறோமே, செய்தி சொல்ல வருவோம். அவன் நல்ல செய்தியை கொண்டு வந்தால் அரசு அவனுக்கு பொற்காசு கொடுக்குறார். தீய செய்தி கொண்டு வந்தால் அவனுக்கு கொலை செய்து விடுறார். ஆருக்கு தீயது? அரசனுக்கு தீமை போல தோன்றுகிறது. அவன் உண்மையை தான் அவன் சொல்கிறான். இன்றைய காலகட்டத்தில் நான் பார்ப்பது என்ன? உண்மைக்கு இடமில்லாமல் உண்மையை அழித்து விடுகிறார்கள். அது ஒரு பழக்கமாக எங்களிடையே வந்துட்டு. அதாவது தவறுகளை மூடி மறைக்கிறார்கள். தவறுகளை மூடி மறைக்கிறார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்கள். அது மதமாக இருந்தால் என்ன, அரசியலாக இருந்தால், சமூகமாக இருந்தால் என்ன. இந்த நேரம் 1977ஆம் ஆண்டு இந்த நாட்டில் நடைபெற்ற இன அழிப்பின் ஒரு பகுதி. அதன் பின்னர் ஆங்கில நாட்டிலிருந்து ஒரு ஊடகவியலாளர், அதேபோல அவர் ஒரு உளவியலாளரும் கூட இங்கு வந்து, எங்கள் நாடு வந்து பரவலாக எல்லா இடமும் சென்று பார்த்து பின்னர் ஒரு கட்டுரை ஒன்று வரைந்தார். அந்த கட்டுரை எங்களுடைய நாளேடுகளிலோ அல்லது வார ஏடுகளிலோ பிரசுரிக்கப்படவில்லை. ஒருவேளை அரசாங்கம் தடுத்திருக்கலாம். ஆனால் இந்தியாவில் அந்த நேரம் வெளிவந்த ஒரு வார ஏடு இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி, அதில் அந்த கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருந்தது. நான் அதை படித்தேன். முதலாவது வரி, இந்த நாட்டினுடைய கேவலம், இந்த நாட்டினுடைய அவலம் என்னவென்றால் குற்றங்கள் தண்டிக்கப்படுவதில்லை.
1977 பிரசுரிக்கப்பட்ட கட்டுரை. குற்றங்கள் தண்டிக்கப்படவில்லை. அந்த 1977க்கு முதலும் சரி, 77களுக்கு பிறகும் சரி, இன்று வரை குற்றங்கள், தவறுகள் மூடி மறைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, குற்றம் செய்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கின்றது. இது அரசியலிலும் உண்டு, மதத்திலும் உண்டு. இது மதத்தில் நடைபெறக்கூடாது. உண்மையான மதம் மக்களுக்காக இருக்கும் என்று சொன்னால் இது மதத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் மதத்திலேயும் உண்டு. தவறுகள் யார் செய்தாலும் சரி, எந்த தலைவன் செய்தாலும் சரி, தலைவி செய்தாலும் சரி, குற்றம் குற்றம்தான். அந்த குற்றம் தண்டிக்கப்பட வேண்டும். அல்லது அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டவர்களை, அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மன்னிக்கலாம். அதான் கிறிஸ்தவம். கட்டாயம் நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒரு பழிவாங்கல் உணர்வோடு நான் அதை சொல்ல இல்லை. ஆனால் சமூகத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை தேவை. அதனால் சிறையில் அடையுங்கன்னு நான் சொல்ல இல்லை. ஆனால் அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பது மாபெரும் தவறு. அதுதான் இந்த நாட்டுடைய அவலம். அது இன்றைக்கு நீடிக்குது. இன்றைக்கும் அது நீடிக்குது. எப்படியாவது குற்றம் செய்தவர்கள் தன்னினத்தை சேர்ந்தால், தன் மதத்தை சேர்ந்தால், தன் சாதியை சேர்ந்தால், சம்பந்தப்பட்டவர்கள் அதை மறைத்து, மூடி மறைத்து, அதை இல்லை என்று மறுக்கிற அளவுக்கு வந்து விட்டார். அதுதான் இந்த நாட்டுடைய அவலம் என்று தெளிவாக எழுதினார். அது இன்று நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுதும் சரி, இன்று நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுதும் சரி, முற்றிலும் உண்மை. முற்றிலும் உண்மை. ஆகவே என்ன நடக்கும்? தொடர்ந்து தவறுகள் நடக்கும், தொடர்ந்து பிள்ளைகள் நடக்கும், தொடர்ந்து கொலைகள் நடக்கும், தொடர்ந்து களவுகள் நடக்கும். காரணம், அவை மூடி மறைக்கப்படும், மறுக்கப்படும். அது மட்டுமல்ல, பதவி உயர்வு கூட கிடைக்கும். அப்போ நாங்கள் இளம் சமுதாயத்துக்கு என்ன செய்தியை சொல்லுகிறோம்? நீ என்ன செய்தாலும் சரி, உனக்கு வேண்டியவர்கள் அங்கே தலைமை பீடத்தில் இருந்தால், தலைமை சீரகங்கள் இருந்தால் நீ காப்பாற்றப்படுவாய். உனக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கலாம். ஒரு மாபெரும் தவறான செய்தியை கொடுக்கும். அங்கு தான் இந்த நற்செய்தி மிக அவசியம். ஓநாய்களிடம் ஆட்டுக்குட்டியை அனுப்புவது போல உன்னை அனுப்புகிறேன். ஆகவே உனக்கு இருக்க வேண்டிய அந்த திடம், உனக்கு இருக்க வேண்டிய அந்த பலம், உனக்கு இருக்க வேண்டிய அந்த துணிவு ஒரு ஆன்மீகத்தின் அடிப்படையில் தான் வருமே ஒழிய ஒரு பதவியாலோ அல்லது ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவோ மத நோக்கத்துகளிலிருந்தோ வர முடியாது. அப்படிப்பட்ட இறைவாக்கினர்கள் தான் தேவை. அவர்கள் தான் மிக குறைவு. இதை அழைத்தல் வாரமாக எடுத்து இந்த வசனங்களை சொல்லி நாங்கள் எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இறைவாக்கினர்களை தெரிந்தெடுங்கள். அப்படிப்பட்ட இறைவாக்கினர்களை வளருங்கள். அப்படிப்பட்ட இறைவாக்கினருக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும். அது இந்த நாட்டினுடைய இன்றைய அவசிய தேவை. மீண்டும் மறைவுரையில் உங்களை சந்திக்கும் மற்றும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.